அதாவது அவர் வாயாலதான் சொல்றாரு. நீ பேர்பட்ட பில்டிங் அப்படியே ஜேசிபி விட்டு இடிச்சா கூட கிட்டாச்ச விட்டு இடிச்சா கூட அப்படி விடாது. அப்படி அந்த ஆளு வாயால சொல்றாரு. நீங்க எல்லாம் பொத்து பொத்து இடிச்சு தர மாட்டோம். மகாராஜா மகாராஜா தம்பி எலுமிச்சம் ஒரு கணா வச்சிருக்க பரவாயில்லைங்களா? அது போதும். அவன் மூஞ்ச பாருங்களா. இப்ப நம்ம கோட்டை இடிச்சுட்டாங்க. இவன் தங்கறதுங்க அவன் காட்ட ஆகிட்டா அவன் காட்ட அவன் காட்ட பூரா ஆகி போகுது. பூரா ஆயிடுச்சு. காடு தங்கக்கூடிய காட்டெல்லாம் ஆயிடுச்சுட்டா. ஏய் சிசியா இவன் வந்து முடிவரா ஏய் ஓ காட்டெல்லாம் அங்க பார் 10 எரியுது பார். அது எங்க போது போடா. நான் நாங்கூர் காட்டுக்கு போறேன். அஞ்சு வச்சு பத்தி டேய் நான் அங்க குளுந்தர்பேட்டை காட்டுக்கு போறேன் போடா. அஞ்சு வச்சாச்சு. டேய் விருத்தாசலத்துல மடம் இருக்குது நான் அங்க போறேன்டா போடா. அங்கலாம் போலீஸ் புடி ஒரு லாக்காவல போடு. டேய் ஒருத்தரும் போட மாட்டாங்க. எங்களுக்குனே அங்க மடம் கட்டி இருக்குடா. அத ஒண்ணு பேர் 32 பிச்சைக்காரங்க முன்னே இருக்கறோம். இடம் இல்ல அங்க. டேய் இவனுக்கிட்ட பணம் காசு இருக்கு. ஆமா இப்ப இவன் மாட மாளிகைலாம் இடிச்சோம். இவன்கிட்ட பணம் காசு இருக்குது. உடனே எடுத்து கட்டி விடுவான். அதனால இவன் வீட்டா நெருப்பா எரிக்கணும். இப்ப நெருப்பா நெருப்படி மகாராஜா எரியுது பாரு. உங்க கோட்டை எரியுது பாரு. உங்க மாட மாளிகை கோட்டை மாட மாளிகை கோட கோபுரம் அத்தனையும் இடிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப நெருப்பா ஏன்னா உங்களுக்கு தகுதி அதிகம். மனமுறான் பண்றதுதான் தகுதி அதிகம். நம்மள மிஞ்சி ஒண்ணு பண்ண முடியாது. அவன் எரிச்சுட்டானா எரியுது பாரு. எப்படி எடுத்து கட்டுவீங்க? எடுத்து கட்டிப்புடியா எடுத்து கட்டுவியா கட்டிப்புடின்னு சொல்லி அவன் எரிச்சுட்டானா சாம்பல் ஆகிட்டான். அதனால இப்ப இவன் அவன் குடுக்குற சாபம் பூரா நமக்கு எப்படி பழிக்குது? அப்படியே எப்படி அந்த ஒத்த சடையால தான் பழிக்குது. அவன் வச்சிருக்கிற ஒத்த சடையால அவன் குடுக்கிற சாபம் பூரா நமக்கு பழிக்குது. ஆனா அவன் குடுக்கிற சாபத்தால நமக்கு பழிக்குது. அவன் சடைய இந்த முளை சடையால வந்ததுதான் முட்டும். பத்தியா இங்க வர்றா அதான் ஈர் பேனு. ஒரு வருஷம் வர்ற குச்சி அதோட இல்ல இதுக்கு. ஏய் தம்பி மண்ணு ஓட்டுனா என்ன பண்ணும்? அப்படி நல்லா இதுக்கு சடையில தான் அவருக்கு உயிர் இருந்திருக்கு. பாத்தியா யாருக்கு? காமியா இருக்கு. ஒண்ணு விட்டுலாம் பார்க்காத. முடிஞ்சுச்சா? ஏய் ரெண்டு கத்தி கொடுத்தா இருக்க. இத போட்டு இது இப்படியே வேணாம். இத போட்டு நெருப்பு வச்சு ஈர்பேன்மா இருக்கு. ஆமா அம்மா ஓடுது பாரு. கொளுத்து ஈர்பேன் வச்சு நம்ம கொளுத்தி விடும். ஆமா பின்ன சாமியாரே சாமியார் போயிட்டாரு. சாமியார் போட்டாங்க அவரு. இனிமே நீதானே சின்ன சாமியாரே. நீதானே ஏமாத்த போற தெத்தேரி ஏமாத்த வந்திருக்கியா? போன ஆரையா இப்ப சாமியார் செத்து போயிட்டாரு. அவரை ஏற்படுறதுக்கு ஒரு ஐடியா. தண்ணி கூட மூஞ்சில தெளிச்சா ஏஞ்சுவாரு. மூஞ்செல்லாம் தெளிக்கிறது இல்ல. சாமியாருக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. சரி பண்ணுங்க பண்ணுங்க. எங்க சாமியார் பாக்குறியா? முருகன் கோயில் பூசாரி ஆட்டுக்கு சாமியார் குடும்பம் பார்த்தா நீ குடிக்கிற.
ஓ சாய்ந்து வச்சிருக்கியா? ஓ நினைச்சுக்கிட்டாரு சமையரா பாரு சடையா எடுத்துட்டான் இட்ட சாபம்லாம் தீர்ந்துட்டான் இப்ப கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க போயிட்டு பாரு கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் பாரு தேவகி வயிற்றுல ரோகிணி வயிற்றுல 7ஆம் போராகாரி பலராமன் பிறப்பா தேவகி வயிற்றுல 8ஆம் போராகாரி கிருஷ்ணன் உன் தலைக்கு இடராக வருவான் மகாராஜரே பொத்திராகட்டாய் போட பூமலகம் தர எட்டியாக பூமலகம் போட சுத்தி எவ்வளவு கிடக்க சூழல் தர எல்லாம் உங்களை பத்தி மகாராஜரே நான் சொன்ன சாபம் உனக்கு எப்படி என்றால் சாபம் கொடுத்ததுதான் அதாவது தேவகி வயிற்றிலே 6 பெண் குழந்தையும் 7ஆம் போர் பலராமனாக பிறந்து 8ஆம் போர் ஹரி கிருஷ்ணனாக பிறந்து உனக்கு உன் தலைக்கு இடையூறாக வரும். அது வரைக்கும் உன் ஆணுவம் உன் பராக்கிரம் உன்னுடைய கௌரவம் எல்லாம் அடக்கி ஆளும் இல்லா கம்சமகாராஜா. என் தாய் சொன்னமாயந்தானோ என் தந்தை செய்தமாயந்தானோ பார்க்கிற உலகத்தை ஆளோ வாழ்ந்து வந்தே சீராக்கியமோ மகாராஜா ஐயாதீங்க மந்திரியா கும்பல ஏந்திவிடா மகாராஜா அழுவாங்க மகாராஜா அழுவாங்க. அந்த முனிவரிட்ட சாபத்திலா என் தங்கை மங்கை தேவகி ரோகிணி நான் கானகத்திலே சென்று காடு வளர்த்து கட்டாம கட்டி என் தந்தையாளர் உக்ரதேன மகாராஜர் இருந்து குடிமக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நீக்கி வேட்டையாடி வரும்பொழுது அவரை பற்றி புகழ்ச்சியாக பேசுகின்றார்கள். நீங்கள் இப்படியே இருக்கீங்களே அப்படி என்னிடம் முறையிட்டார்கள். பிறகு என் தங்கை மகை தேவகி ரோகிணி இருவரும் சேர்ந்து கானகத்திலே சென்று ஏ அண்ணா அதோ பாருங்கள் அழகான மாமரம் அதிலே ஒரு பக்கம் கிளை ஒரு பக்கம் இஞ்சி ஒரு பக்கம் பூ காய் கனி பழம் என்று அந்த கனியை பார்த்து என் தங்கை மங்கை தேவகி ரோகிணி அதை நான் என்ன செய்தேன் தங்கைமார்களே அதற்கு என்ன அப்படின்னு கேட்கும் போது கானகத்துக்கு உங்களை கூட வந்துட்டோம் அந்த பசி ஆற வேண்டும் அப்படின்னு கேட்டார்கள். கனி எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டாங்க. தங்கை மங்க தேவகி ரோகிணி அந்த கனியை சாப்பிட்டவுடன் அவங்க கெற்பவதியா இருக்காங்களா மற்றபுறமாகத்தானே சென்று என் தங்கை மங்கை தேவகி ரோகிணி நான் அழைத்தேன் என்று அதி சீக்கிரம்
குடிமக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்குவதற்கு காட்டிலே சென்று காவலத்தை கட்டாப்பு கட்டி செஞ்சான் கருணை சரித்தை என்று சொல்லக்கூடிய மிருகஜாதிகளை வேட்டையாடி அரண்மனையை வந்து சந்தோஷமாக இறாண்ட போது அந்த புறத்திலே மாமாராஜ் யோசனை கூடிக்கலாம் என்ற எங்களை தங்கள் சற்கோட்டு முன்பதாக கானகத்திலே சென்று குடிமக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை சென்று நான் வேட்டையாடி வருகிறேன் அம்மா அப்படி என்று தங்களிடத்தில் தெரிவித்து மாமாரோடு அரண்மனையிலே வீட்டிலிருங்கள் அப்படி என்று தெரிவிக்கக்கூடிய நேரத்திலே நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்க சொன்னீங்க நாங்களும் கூட வரணும் சொல்லி தெரிவித்தோம் நாங்களும் கூட வரணும் வேட்டையாடி சிங்கத்தை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு வரணும் சொன்னோம் சொன்னீங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த கானகத்திலே சென்று மிருகஜாதிகளை வேட்டையாடும் போது அங்கே கானகத்திலே பார்த்து என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க மாங்கனி கேட்டோம் எங்க மாங்கனியை பார்த்து எங்களுக்கு பசியா இருக்குது அத்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்க காட்டோம் எங்க பசியோட கொடுமை கேட்டீங்களா அப்படி கேட்கும் போது அந்த மாங்கனியை பார்த்து தங்கைமார்களே நம்ம சிங்கார தோப்புல ரோடு கணக்குல ராத்தல் கணக்குல கண்ணு கணக்குல ஏற்றி அனுப்பு அப்பேற்பட்ட மாங்கனி அங்க இருக்கக்குள்ள ஏமா கேக்குறீங்க அனுப்ப மாங்கனி அப்படி என்று நான் தெரிவித்தேன் ஆமா அதை மீண்டும் மீண்டும் கேட்டீங்க அதை அறுத்து கொடுத்தேன் அதை அறுத்து கொடுத்ததுனால நீங்க அதை புசித்து சாப்பிட்டு நல்லா இப்ப எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்களா 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் வந்துருவான் அப்படி வரும்பொழுது அந்த மாங்கனி தின்னவுடன் நீங்கள் இப்ப புஷ்பம் அம்மா அதனால வெள்ளமா ஓடுது கங்கை மாற அம்மா தங்கை மாறுவே அண்ணா என்னண்ணா இது என்னண்ணா இது ஏங்க கண்ணு தண்ணி தங்கைமார்களே அந்த கனியை அறுத்து கொடுத்தவுடன் தாங்கள் கருப்பாக ஆமா அதெல்லாம் அவரு முட்டிக்கிட்டு தான் இருக்கு அந்த பரிஜித்து மாட்டாரி நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு பந்தங்கள் வந்து
எம்மா தங்கை மாறிகளே அண்ணா ஓ என்னண்ணா அங்க நான் பார்த்தேனாங்க. அப்படி அந்த மாங்கனி நீங்க கேட்டோம்னா அப்படி நீங்க கேட்டதுனா ஆமா அந்த மாங்கனி அறுத்து கொடுத்து நீங்க சாப்பிட்டீங்க. ஆமா நீங்க இப்ப பூர்ண கர்ப்பமா நீங்க இருக்கீங்க. அதனால என்ன இதுவுமா தங்கை மகளே அம்மா அண்ணா அந்த கிருஷ்ணந்தாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வாலிபுரி உயிர் யாருடைய கிருஷ்ணதாபுரி ஆண்டு வரக்கூடிய வாலி சுக்ரீவன் அண்ணன் தம்பி 2 பேர். அந்த வாலிபன் உயிர் யாராம் என்று கேட்டால் அவருடைய கோரப்பட்ட தம்பி சுக்ரீவனா வந்தா அதுக்கு என்ன பேர்? அம்மா இதுவுமா அப்பனாரோ எத்தனை வீட்டுக்கு போவாதே தங்கம்மா சொன்னார் படினானோ தங்கை மா ஆகலே பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய பைராவணன் உயிர் தன் கூட பிறந்த சகோதரி சூரகண்டிகையா மரணமண்ணா. அம்மா இதுவுமா இதுவுமா அப்படினானோ தங்கை மகளே இதுவுமா அப்படினானோ தங்கை மகளே எங்கோ அங்க இரணியன் உயிர் மாண்டா இரவிலும் சாவில்லை பகலிலும் சாவில்லை 32 ஆயுதத்தாலும் சாவில்லை அப்பேற்பட்ட இரணியேஸ்வரன் உயிர் ஆறாளமாண்டுது சோதரி உயிர் தான் நீட்டெடுத்த பிரகலாதனால் உயிர் மாண்டார்னா இதுவுமா படிதானோ தங்கை மகளே
ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? என்ன போல புவியில் என்னம்மா என்ன போறதுக்கு கட்சி இந்த வெள்ளாத்துல என்னை போல் இப்பேற்பட்ட அரசாட்சி செய்த ராஜன் நாளைக்கு ஒரு காலத்துல உயிர் மாட்டான் அப்படின்னா எனக்கு தங்கையாலையும் சகோதராலையும் பங்காளியாலையும் அப்படி இறந்த உயிர்கள்லாம் யாராலமா மீட்க முடியுமா? இதை மீட்க முடியுமா? எடுத்து வான்னு சொன்னா கொடுப்பாங்களா? அதனால நான் எங்கம்மா போவேன்? கொஞ்சம்மா கொடும்பாவி அதனால இப்ப உங்களுக்கு என்ன ஆக வேண்டியது? ஏன் எங்களை நீ கொல்ல உங்களால அவரு சாக போறாரு, ரிஷி சாப்பிட்டு போட்டான். எங்களால யாரும் அப்படி சாப்பிட்டோம் எங்களுக்கு நான் ஆக வேண்டியது என்ன? அதுக்காக அதே ஒரு பழியாச்சு. நீங்க மண்ணா வாரும் பிள்ளாய் மணி சரி, அப்படி நீங்க சாப்பிட்டு நிம்மதியா நீனு உங்க வீட்டுக்காரரு ஆமா நீங்க எல்லாமே நிம்மதியா இருக்கணும். ஆமா நான் சாகணும். ஏன் நீ என்ன பண்ண போற? கைவனா பின்ன கழுவி திட்டா என்ன? நீ